இன்னைக்கு எபிசோட்ல வந்துட்டு ரெகுலரா நம்ம படங்களை விமர்சிக்கிற மாதிரி இல்லாம இன்னைக்கு வி வாண்டட் டு சஜஸ்ட் அ ஃபிலிம் விச் இஸ் டைரக்டட் பை பால் தாமஸ் ஆண்டர்சன். ஸோ பஞ்ச் ட்ரங்க் லவ் அப்படின்னு சொல்லி ஒரு படத்தை, ஒரே படம் தான் பட் 3 வேர்ட்ஸ் இருக்கு. அந்த படத்தை வந்து நம்ம நகைச்சுவை. இன்னைக்கு நல்லா இருக்குங்கிறதுனால மக்களும் பார்த்தா நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு ஒரு சஜஷன் எபிசோட். ரொம்ப ஸ்பாயிலர்ஸ் இல்லாம கதையோட ப்ரொமைஸையும் ப்ளஸ் கதையில் நம்மளுக்கு என்ன பிடிச்சிருந்துங்கிறதையும் வச்சு ஆடியன்ஸை செடியூஸ் பண்ணி இந்த படத்தை பார்க்க வைக்க முடியுமாங்கிற ஒரு புது முயற்சியில் இறங்கி இருக்கிறோம். ஸோ நம்ம கூட இன்னைக்கு வந்து வாங்க அவர்கள் இணைந்திருக்கிறார். வெல்கம் டு திஸ் எபிசோட் வாங்க. வணக்கம் கேக். தேங்க்யூ. ஸோ ஆக்சுவலாக எல்லாரையுமே வச்சு பண்ணலாங்கிறதான் ஐடியா. ஆனால் வந்து நிறைய பேருக்கு டைம் இல்லை. ப்ளஸ் இந்த படத்தை ரொம்ப ஷார்ட் டைம் பார்க்க சொல்லிட்டதுனால நிறைய பேர் அவைலபிள் இல்லை. பட் வாங்க பிரதர் மட்டும் பார்த்ததுக்காகவே அவருக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ். முக்கியமா இப்ப இந்த பாட்காஸ்ட கேட்டுக்கிட்டு இருக்க ஆடியன்ஸ் இருப்பீங்கல்ல, அவங்க வந்துட்டு நினைக்கலாம் நீங்க வந்துட்டு ஐயோ இந்த படத்தை பார்த்தாதான் இந்த எபிசோட கேட்க முடியுமான்னா, அந்த படமே வந்து கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 30 நிமிஷம் கூட கிடையாது, 1 மணி நேரம் 20 நிமிஷம். சென்னைக்கு மிக அருகாமையிலேயே இருக்கு அந்த படம். அதனால வந்து தயவு செஞ்சு அந்த படத்தை பாருங்க. பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும். அதுவும் வீக்கெண்டுக்குள்ள வேற போறீங்க. ஸோ இந்த வீக்கெண்ட் 7 மணிக்கு இந்த எபிசோட் கேட்கறதுக்கு முன்னாடி அந்த படத்தையும் பார்த்துட்டு இந்த எபிசோடையும் கேட்டீங்கன்னா வீக்கெண்ட் நல்லா இருக்குங்கிறது வந்து என்னோட தாழ்மையான கருத்து. நீங்க என்ன சொல்றீங்க பிரதர்? உங்களுக்கு அதே தானே இல்ல இந்த படத்தை பார்த்தா டம்மியா இருக்குங்கிறீங்களா? நீங்க இப்பதான் பாத்துருக்கீங்க. நான் வந்து ஒரே ஒரு சஜஷன் தான் சொல்றேன். 10 நிமிஷத்தை இப்படியா தாண்டுங்க. 10 நிமிஷம் தாண்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல வித்தியாசமான என்டர்டைன்மெண்ட். கொஞ்சம் வியர்டா இருக்கும், பட் நல்லா இருக்கும், சூப்பரா இருக்கும். கரெக்ட். ஆக்சுவலா நீ இந்த பஞ்ச் ட்ரங்க் கிளப்போட படத்தை ஜஸ்ட் நீ விக்கிபீடியால சர்ச் பண்ணேன்னு வச்சுக்கோங்க, ஃபர்ஸ்ட் வர்றதே வந்து என்ன பஞ்ச் ட்ரங்க் கிளப் இஸ் அன் அப்சர்டிஸ்ட் காமெடி டிராமா அப்படின்னு வரும். இந்த அப்சர்டிஸ்ட் காமெடி டிராமாவை நான் ஆக்சுவலா ரொம்ப பார்த்ததே இல்லை. இன்னைக்கு சும்மா இந்த படத்தோட ட்ரிவியா ஏதாவது பார்த்து சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு விக்கிபீடியாக்குள்ள போனேன். அப்போ ஃபர்ஸ்ட் இந்த அப்சர்டிஸ்ட் காமெடி டிராமான்னு போட்டிருந்தாங்க. எனக்கு அப்சர்டிஸ்ட் காமெடி டிராமாங்கிறது ஆக்சுவலா என்னன்னு போய் பார்த்தா சம்பந்தமே இல்லாத நிறைய விஷயங்கள் வரும். அதை கோரிலேட் பண்ணி ஒரு காமன் விஷயத்த சொல்ல ட்ரை பண்ணுவானுங்க. இந்த சம்பந்தமே இல்லாத நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் வந்துட்டு காமிக்கலா ரெப்ரசன்ட் பண்ண ட்ரை பண்ணுவானுங்க. ஒரு சின்ன கயாட்டிக் யூனிவர்ஸ்குள்ள நடக்கக்கூடிய ஒரு இதுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலா இந்த மாதிரி படம் நம்ம நிறைய பார்த்துருக்கோம் இதுக்கு முன்னாடி. சிவா பேபி கோயன் படங்கள இது கோயன் படம் எல்லாமே சீரியஸ் பண்ணி. ஸோ இது ஒரு டிஃப்ரெண்ட் ஜான்ரா. இது தமிழ்ல மேக்ஸிமம் ட்ரை பண்ண மாட்டாங்க. ஏன்னா இதுல நீ நிறைய எம்டி ஸ்பேஸ் கொடுத்து பேன் அவுட் ஆகணும். அவன் வந்து இரிட்டேட் ஆகிறதும் அவன் வந்து அந்த பர்டிகுலர் கேரக்டர் ஆம்ப் அப் ஆகிறதுக்காக நீ வெயிட் பண்ணும். அவனுக்கு எனக்கு மட்டும் ஏன்டா இப்படி நடக்கிறது மொமெண்ட்ஸ் அவனுக்கு வர்றதுக்காக நீ வந்து ஒரு ஹோல்டு கொடுக்கணும். ஜெனரல் நம்ம ஊர்ல ட்ரை பண்ண மாட்டாங்க. ஆக்சுவலா இது இப்போ படத்தோட மெயின் பிளாட்டே என்னன்னு பார்த்தேன்னு வச்சுக்கோங்க, ஹீரோவுக்கு இருக்கக்கூடிய இன்டர்னல் பிரச்சனை. அந்த பிரச்சனை தான் அவனை வந்து அவனுக்கான ஒரு பெரிய கான்ஃபிளிக்டா மாறுது படத்துலங்கிற மாதிரி இருக்கு. ஆனா இந்த மாதிரி நம்ம இதுல எடுத்தேன்னு வச்சுக்கோங்க, இந்த மாதிரி ஆக்சுவலா நடந்த ஒரு 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 சினாரியோ இருக்கு தமிழ் சினிமால. என்னன்னா தனுஷ் இருக்கான்ல, தனுஷ் வந்து மயக்கம் என்ன படம் நடிச்சான். மயக்கம் என்ன படத்துல என்ன ஆகும், அவன் மேல இருந்து கீழே விழுந்துருவான், மூளை இதாயிரும், லூஸ் ஆயிடுவான். சரியா? சோ அதுல வந்து எப்படின்னா அந்த மாதிரி ஒருத்தன் அஃபெக்ட் ஆயிடுறான், அவனுக்கு பெரிய பெயின் இருக்கு, நினைச்சது நடக்கல, பிளஸ் அவனோட ஆர்ட் வந்து திருடிட்டானுங்கிற ஒரு பெயின் இருக்கு. அதனால அப்படி ஆயிட்டான். செகண்ட் ஹாஃப்ல எப்படி ஒரு பவர்ஃபுல்லான ஒய்ஃபை வச்சுட்டு அதுல இருந்து சக்சஸ்ஃபுல்லா மாறுறான் அப்படிங்கிறது தான் கதை. இப்போ அடுத்த படம் 3ல ஆக்சுவலா அவனுக்கு ஒரு சைக்கலாஜிக்கல் பிரச்சனை ஒண்ணு இருக்கும். பிளஸ் அவன் கூட இருக்கவங்க எல்லாம் போகும்போது அவனுக்கு இன்னும் அது ஓவரா அக்ரிவேட் ஆகி ஒரு இதாயிரும், சூசைட் லெவலுக்கு போயிடும் பையன். சரி, அதுலயும் ஆக்சுவலா ஆங்கர் இஷ்யூஸ் எல்லாம் இருக்கும் அவனுக்கு. இப்போ இது ரெண்டுமே வேற படம் தான். ஆக்சுவலா இது ரெண்டுமே இன்டர்னலா இருக்க பிரச்சனையை டீல் பண்ற படம் தான். ஆனா ஓவராலா ஆடியன்ஸ் என்ன சொல்லிட்டாங்க, என்ன எல்லா படத்துலயும் பைத்திய மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு முடிச்சு விட்டானுங்க அந்த படத்தை. தமிழ்ல இந்த 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 மென்டல் பிரச்சனையை பத்தி வர படம் எல்லாம் ரொம்ப பிரச்சனை வருது. இதுக்கு மேல ஒரு காமனான ஒரு 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 ஸ்டீரியோ டைப் இருக்கு. இந்த மாதிரி ஒரு பிரச்சனை, ஒரு மனநிலை பிரச்சனை அப்படின்னா வந்து ஓடாது அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்கானுங்க. அவனுக்கு பிடிச்ச ஒரே ஒரு ஸ்டீரியோ டைப் என்னன்னா, பாக்யராஜ் படம் ஒண்ணு இருக்கும்ல பழைய காலத்துல, பைத்தியார் ஆஸ்பத்திரினா உள்ள போனா எல்லாரும் ஒவ்வொரு மாதிரி பண்ணிட்டு இருப்பானுங்க. அதை வச்சு சிரிப்பு காமிப்பானு தெரியுமா? அது மட்டும் தான் அவனுக்கு மனநிலையில முடிச்ச காமெடி செட் பீஸ் போல. அதுவும் இல்லாம இதுல வந்து உனக்கு ஓவரா எம்பசைஸ் பண்ணி உனக்கு அந்த மெலோ டிராமேட்டிக் போர்ஷன்ஸ் வந்து டுவெல் பண்ண மாட்டான்டா. இதுல 3ல பார்த்தேன்னா அவனுக்கு அந்த மாதிரி இருக்குதுன்றதுல கொஞ்சம் கங்ஹோ ஆயிடுறானுங்க.
ம். அது ஒரு சேட் திங் ஹேப்பனிங் இன் லைஃப். ஆனா நீ அத பார்த்து சிரிக்கலாம். ஐ மீன் அது இட்ஸ் இட்ஸ் அதாவது ஒருத்தனுக்கு மூளை மனநலம் சரியில்லைன்றத பார்த்து சிரிக்கலான்றது இல்ல. சி அவனுக்கு அவன் 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 கூட சேர்ந்து டிராவல் பண்ணி அவனோட எம்பத்தைஸ் பண்ணி படம் பார்க்கும்போது உனக்கு வந்து அவனுக்கு நடக்கிற மொமெண்ட்ஸ் வந்து உனக்கு ஹிலேரியஸா தெரியும். அந்த மாதிரி பார்த்ததுனாலே நீ அவன் கூட நல்லா எம்பத்தைஸ் ஆச்சு. பாவம்லாம் அவனுக்கு ஏதாவது நல்லதா நடக்கும் நீ ஒரு ஏக்கம் இருக்கும். அந்த 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 அது ஒரு நல்ல ஃபீலிங். அத டெலிவர் பண்றதுதான் கஷ்டம். இவங்க வந்து மேக்ஸிமம் என்ன பண்றாங்க, அந்த மெலோ டிராமாட்டிக் சென்ஸ்ல புஷ் பண்றாங்க. அது வந்து அற்புதம். ஒ- நீங்க ஆ, சொன்னது உனக்கு வந்து 100% அக்யூரேட். ஏன்னா ம், இது இந்த ஃபிலிம்ஸ் பீயிங் அன்சக்சஸ்ஃபுல் இன் தமிழ வந்து நம்ம வெறும் ஆடியன்ஸ்ட்ட மட்டும் டிரைவ் பண்ண முடியாது. ட்ரீட்மெண்ட் ஆஃப் த ம், டைரக்டரும் இதுல பெரிய பிரச்சனை. ஏன்னா ம். நம்ம ஊர்ல சோக சீனுக்கு கண்டிப்பா சோக மியூசிக் போட்டே ஆகணும்னு அடம்பிடிப்பானுங்க. அவன் தான் ஆல்ரெடி ஆமா. ஸ்கிரீன்ல அழுதுட்டு இருக்கானே, நீ ஏன் பின்னாடி பேத்தா சுவாசிக்கிறேங்கிற மாதிரி சீரியஸான விஷயம் அதை ரொம்ப சீரியஸா டீல் பண்றது. டக்குன்னு ஆ, ஹீரோ நார்மலைஸ் ஆகிறதுக்கு ஒரு குத்துப்பாட்டு போடுறதுன்னு சொல்லி டைரக்டரோட கண்ட்ரோல் அவ்வளவு பெருசா இல்ல. பட் ஆனா பஞ்ச் ட்ரங்க் லவ் எனக்கு தெரிஞ்சு படம் ரொம்ப இன்ஃப்ளூயன்ஷியலா இருக்கிறதுக்கான மெயின் ரீசன் டைரக்ஷன் பிரதர். வேற லெவல்ல ஆமா, டைரக்ட் பண்ணிருக்காங்க அந்த படத்தை. ஆல்ரெடி வேற லெவல் டைரக்டர் தான் வைங்க. இதுக்கு ஆ, முன்னாடி கரெக்டா இந்த படத்துக்கு முன்னாடி மெக்னோலியா எடுத்திருக்கான். அது வந்து 3 மணி நேரம், 1/2 மணி நேரம், 3 1/2 மணி நேரம் படம். சரியா? ஆமா, அடுத்து 3 வருஷம் கழிச்சு 1 1/2 மணி நேரத்துக்கு ஒரு படம் எடுத்து வச்சிருக்கான். அதுதான் பஞ்ச் ட்ரங்க் லவ். ஆமா. இதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு 4 வருஷம். 4 வருஷம் கழிச்சு தேர் வில் பி பிளட் எடுத்து வச்சிருக்கான். அது எவ்வளவு 2.25 மணி நேரமா? ஆமா. 2 1/2 மணி நேரம் அது. 2 மணி நேரம் 25 நிமிஷமோ சம்திங். கரெக்ட். ஆனா இவன் நல்லா கிரைண்ட் பண்றான் பிரதர். போட்டு எல்லா ஆஸ்பெக்ட்லயுமே படம் வந்து சூப்பரா அவனுக்கு ஒரு ரொம்ப ஆக்சுவலா பிரதர் பெக்யூலியரான ஒரு டேஸ்ட் இருக்கு. அந்த டேஸ்ட் எப்படியாச்சும் ரீப்ரொடியூஸ் பண்ணி அவனுக்கு ஸ்கிரீன்லங்கிறதுக்கு வேற லெவல் ஒர்க் பண்றான். நீங்க வந்து லாஸ்ட் எபிசோட்ல குடும்பஸ்தன்ல அப்சர்வேஷன் ஸ்கில்ஸ் ஆஃப் டைரக்டர் வந்து பேசியிருப்ப. ஓகேவா? இதுல வந்து ம். எனக்கு தெரிஞ்சு அவனுக்கு நெறைய அந்த அப்சர்வேஷன் இப்போ நான் வந்து ஜெனரலா கான்வர்சேஷன்ஸ் 2 கேரக்டருக்கு இன்ட்ரஸ்டிங்கான கான்வர்சேஷன்ஸ் அதுல ஃபங்க் எழுதுறது எனக்கு பிடிக்கும்னு வச்சுக்கோயேன். ஆனா எழுதும்போது ம். ஃபர்ஸ்ட் நீ ஒரு வெர்ஷன் எழுதுவ. இப்போ இந்த கேரக்டர்ஸ் மூவிங்க வச்சு நீ இன்னும் ஒரு காமெடி செட் பண்ணலாம்னு யோசிப்ப. ஏன்னா ஒருத்தன் ம். இவன் முக்கியமா ஏதோ சொல்லிட்டு இருக்கும்போது இன்னொருத்தன் அவனுக்கு வேற ஒண்ணு பிரையாரிட்டைஸ் எடுத்து அதை ஏதோ ஃபங்கா ஏதோ பண்ணிட்டு இருந்தான்னு வச்சுக்கோயேன். இன்னொருத்தன் அத பார்த்தான்னா ஃபுல்லா ட்ரிகர் ஆயிருவான். அவன் ஊன்னு ஆகுறத பார்த்து உனக்கு சிரிப்பு வரும். ஆனா அது அந்த பர்ட்டிகுலர் லொகேஷன பொறுத்து உனக்கு அதோட ஸ்டேஜிங் மாறும். ம். இவனோடது ஃபுல்லா வந்தேன்னா ஒவ்வொரு இடத்துக்கும் போனேன்னா, இதுல பர்ட்டிகுலரா இந்த பஞ்ச்ரங் லவ்ல பார்த்தேன்னா, ஒரு ஃபர்ஸ்ட் டைம் அந்த ஒரு ஃபோன் கால் பண்ணுவோம்ல, அந்த சீன் ஒரு ஒரு ஃபோன் கால் சீன் இருக்கும். அது ஃபுல்லா ம். அன்கட். மேக்ஸிமம் அது வந்து ஆ ஒனரா தான் எடுத்திருப்போம். ஒரு சின்ன சின்ன கட்ஸ் தான் இருக்கும்னு வச்சுக்கோயேன். அது வந்து ம். அந்த வீட்டுக்குள்ள அவனோட மொபிலிட்டி. அவன் வந்து இப்ப அவனுக்கு இருப்பு கொள்ளல. அவன் வந்து நின்னுட்டு, நடந்துட்டு பேசுறான். ஃபர்ஸ்ட் எவர் டைம் இத பண்ண போறான் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு ஒரு மொபிலிட்டி இருக்கும் அந்த வீட்டுக்குள்ள. அவன் செஞ்ச வொர்க்கே தான் ரிப்பீட்டடா பண்ணுவான். ஆனா உனக்கு இந்த ஸ்டேஜிங் வந்து செகண்டுக்கு செகண்ட் மாறிக்கிட்டே இருக்கும். அத ம். அவன் வந்து செம சூப்பரா எடுத்திருப்பான். அ அந்த பர்ட்டிகுலர் ஸ்டேஜிங் ஆஸ் வெல் அஸ் ரைட்டிங் நம்ம ஷியாம் புஷ்கரன் பண்ணுவான். ஃபர்ஸ்ட் ஒரு டிராஃப்ட் எழுதிட்டு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போயிட்டு, அன்னைக்கு காலைல மறுபடியும் அந்த அந்த இடத்துக்காக லைட்டா அதோட ஆல்டர் பண்ணி இன்னொரு வெர்ஷன் எழுதுவான். ஷூட்டிங் டே அன்னைக்குன்னுவான். அந்த ம். அந்த அந்த மாரி தான் இருக்கு. நம்ம ஊர்ல வந்து நீ நெறையா அ எக்ஸ்பிரசிவ் கேரக்டர்ஸ் நம்ம ஊர்ல. மியூட்டடா இருப்பாங்க. அவங்க ஊர்ல எல்லாமே. பெருசா எக்ஸ்பிரஸ் பண்ணிக்க மாட்டாங்க. அவங்களுக்குள்ள வச்சுப்பாங்க. அதனால நம்ம அவங்க ஊர்ல எழுதுறது கொஞ்சம் கஷ்டம். நம்ம ஊர்ல எல்லாமே ஓவர் எக்ஸ்பிரசிவா தான் இருப்பாங்க. டக்குன்னு இறங்கி ம். பேசுறது. "சொல்லு மாப்ள என்ன அவன போட்டு பொளந்துருவோமா?" அப்படின்றது. ஹாஸ்பிட்டல்ல நம்மள உள்ளன்னா ஹாஸ்பிட்டல்ல கொளுத்திருவோமாங்கிறது. இந்த மாரி ரியல் லைஃப்ல என்ட்ட சொல்லி ஆட்கள் பார்த்துருக்கேன். அப்ப நம்ம ஊர்ல ம். எழுதுறது வந்து நீ இப்படி எழுதுனேன்னா, நார்மலா இவன இருப்பான்ல அப்படின்னு சொல்லி நம்ம ரிலேட் பண்ணிக்க முடியும். அவங்க ஊர்ல அது முடியாது. சோ அவனுக்கு வந்து அந்த கொஞ்சம் பார்டர் லைன் பீப்பிள் பார்த்து அவன் அப்சர்வ் பண்ணி, அத எடுத்து புஷ் பண்ணி கொண்டு வரதுக்கு அவனுக்கு டைம் எடுத்துக்கிறான். ஆனா அது கொண்டு வந்தா சூப்பரா கொண்டு வரான். ஆ ம். ஒவ்வொரு ஆக்சுவலா இப்போ ரொம்ப யூனிக் ம். ரொம்ப யூனிக்கா சொல்லு. டைரக்ஷன் இருக்கும். கேமரா மோட்டிவேஷனே இல்லாம மூவ் ஆகும். கவனிச்சிருக்கியா? அந்த லாங் கான்வர்சேஷன் பேசிட்டு இருப்பான்ல ஃபோன்ல. ம். ஆ ஹி இஸ் லோன்லி அப்படிங்கிறத ஷோ பண்றதுக்கு. ஆ ஃபுல்லா ரொம்ப ஓரத்துல வச்சிருப்பான் இவன. ஆ ஒ அவன் வந்து நடுவுல வந்து உட்கார்ந்துருவான் ஒரு டேபிள்ல. ஆ அவனுக்கு ம். மட்டும் தான் ஷாட் இருக்கும். அது சிங்கிள் ஷாட்டா இருக்கும். அப்படியே அது வந்து ஒரு டைனிங் டேபிளு. அங்க அவன் அவன் அசையவே மாட்டான். ஓகேவா? அவன் சும்மா தான் உட்கார்ந்திருப்பான். அவன் பேசி முடிச்சு எம்ப்டியா வெயிட் பண்ணிட்டு இருப்பான். ஆனா கேமரா மட்டும் அப்படி லெஃப்ட்ல புஷ் ஆகும். அங்க யாருமே வந்திருக்க மாட்டாங்க. எதிர்ல ஒரு டேபிள் எம்ப்டியா இருக்கும்.
ஹீ இஸ் லோன்லி. அங்க 2 மக் இருக்கும். சம்படி குட் ஹவ் பீன் வித் ஹிம் பட் நோபடி இஸ் வித் ஹிம் அப்படிங்கிறது தெரியும். அதுதான் இவன் ரொம்ப வியர்டான டிரெக்ஷனு. அதாவது என்னன்னா, இது வந்து எப்படிப்பா ஒரு கிராமர் இல்ல, கிராமர் உடைக்கிறது அப்படின்றத வந்து நான் இவன் இதுல பாக்குறேன் ஜென்ரலா. நெறைய படத்துல சொல்லுவாங்க இல்ல தெரியுமா? brother, கிராமர இப்போ ஆ. நீங்க நீங்க சொல்லிட்டு இருந்தது கரெக்ட். பட் ம். நான் இந்த செக்மெண்ட் ஈஸியா கட் பண்றேன் பாரு. இப்போ நீ இந்த படத்தை சைட்ல போட்டு விட்டு சும்மா ஒர்க் பண்ணிட்டு சைட்ல பாக்குறேன்னு வச்சுக்குவேன். ஆக்சுவலா ம். டக்குன்னு உனக்கு எப்படி ஃபீல் ஆனது, என்னடா இவ்வளவு நேரம் ஏதோ சிங்கிள் டேக்லயே போயிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சுன்னு ஃபீல் ஆகும். அதுக்கு மெயின் ம். ரீசன் என்னன்னா, ஒரு சில ஒரு சில ஒரு சில இடத்துல சரியான எடிட்டிங் டெசிஷன் எடுத்து வச்சிருப்பான் பிரதர். கட் எப்படி ம். எங்க ஆகுதுன்னே உனக்கு தெரியாது. அந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருப்பான். நிறைய நிறைய ஒரு ம். ஒரு 10 செகண்ட் ஷாட், 5 செகண்ட் ஷாட் இதெல்லாத்தையும் நிறைய ஸ்டிச் பண்ணி வச்சிருப்பான். அதே மாதிரி சில ம். இடத்துல வேணும்னே ரொம்ப ஷார்ப்பா 1 செகண்ட் 2 செகண்ட் கட் பண்ண வேண்டிய தேவையும் இருந்திருக்கும். ஸோ அதெல்லாமே ம். இருந்திருக்கும். பட் நான் என்ன சொல்றேன்னா, லைக் நம்ம டெக்னிக்கல் ஸ்டஃப்பை கொஞ்சம் பார்க் பண்ணிட்டு ஐ திங்க் வில் ஜஸ்ட் எஸ்டாப்ளிஷ் த ஸ்டோரி ஃபார் அ வைல். அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஒவ்வொரு செக்மெண்ட்ல வந்து நம்ம டெக்னிக்கலா எப்படி இருந்துச்சுங்கிறத பேசினா பெட்டரா இருக்கும். ஏன்னா கம்ப்ளீட்டா எடுத்துனே ஃபுல்லா டெக்னிக்கலா பேசினா கேட்கறவங்களுக்கு வந்து என்ன இவனுங்க ஏதோ பேசிட்டே இருக்கானுங்க, ஏதோ நல்ல படம் போல அப்படின்ட்டு கட் பண்ணிட்டு போயிடுவானுங்க. ஸோ கம்மிங் ஆமா, டு த ஆமா. ஸ்டோரி, ஃபர்ஸ்ட் எடுத்துனே ம். அவன் ஒரு போன்ல பேசிட்டு இருக்கிறது மட்டும் தான் உனக்கு தெரியும், சரியா? ஸோ ம். பேரி வந்து என்னன்னா பேசிக்கா ஒரு வேர் ஹவுசிங் கம்பெனி நடத்திட்டு இருப்பான். அந்த வேர் ஹவுசிங் கம்பெனியில போன் பேசிட்டு இருப்பான் ஒரு நாள். போன் ம். பேசிக்கிட்டு இருக்கு. ஆனா அந்த போனோட மிடில் ஆஃப் த கான்வர்சேஷன்ல இருந்து ஆக்சுவலா படமே ஆரம்பிக்கும். எங்க பேசிட்டு இருப்பான்னா, ஆமா. நம்ம இப்போ ஒரு ப்ராடக்ட் வாங்குறோம். அந்த ப்ராடக்ட்ல இப்போ பூஸ்ட் வாங்கினா பூஸ்ட் பேட் இலவசம்னு சொன்னா நீ என்ன பண்ணுவ? பூஸ்ட் வாங்குவ, பூஸ்ட் பேட் வாங்குவ, அவ்வளவுதான். இது வந்து ஆமா. ரியலிஸ்டிக்கான ஆஃபரா இருக்கு. ஸோ அதனால நீ அதை வாங்குவ. அதுவே ஆமா. இப்ப இந்த இந்த கூப்பனை வாங்கினா நீங்க வந்து தோனியை போய் பார்த்து போட்டோ எடுக்கலாம்னு சொன்னா நீ அதை வாங்கவே மாட்ட. ஏன்னா அது ரொம்ப அன்ரியலிஸ்டிக்கா இருக்கு. அது வந்து இந்த ம். லாட்டரியில இன்ட்ரெஸ்ட் இருக்க ஆட்கள் வாங்குவானுங்க. இல்லைன்னா வாங்கி தற்செயலா கிடைச்சவனுக்கு கிடைக்குமே தவிர, நீ ஒரு ஒரு மும்முறை நீ வந்து உடனே அந்த கம்பெனிக்காரன் கால் பண்ணி இது உண்மையாங்க அப்படின்லாம் கேட்க மாட்ட. ஆனா ஆமா. பேரியோட ஃபர்ஸ்ட் கான்வர்சேஷன் தட் வி இன்ட்ரோடியூஸ் டு இஸ், அவன் ஒரு கம்பெனிக்கு கால் பண்ணி இந்த மாதிரி உங்களோட ப்ராடக்ட்ஸ் எல்லாம் போட்டிருக்கீங்க, இதை வாங்கினா வந்து ஃபிளைட் டிராவல் மைலேஜ் வந்து ஃப்ரீன்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ நான் இவ்வளோ 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 ப்ராடக்ட் வாங்கினா இவ்வளோ மைலேஜ் கிடைச்சிரும். ஸோ நான் ஈஸியாக ஃபிளைட்ல போலாமா அப்படின்னு சொல்லி அவனுங்கள்ட்ட டவுட் கேட்டுட்டு இருப்பான். ஸோ இது இன்னுமே ஃபர்ஸ்ட் டைம் ம். பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா, என்னடா இவன் சம்மந்தமே இல்லாம ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்காங்கிற மாதிரி இருக்கும். பட் செகண்ட் டைம் பார்க்கறவனுக்கு எப்படி இருக்கும்னா, இவனுக்கு ஆக்சுவலா இவ்வளோ டைம் இருக்கு, இவனுக்கு பேசுறதுக்குலாம் எவனுமே கிடையாது, அதனால எவனுக்கு அது கூப்பிட்டு பேசிட்டு இருக்காங்கிற மாதிரி ஒரு 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 ஆமா. இதை கொண்டு வரும். ஏன்னா அவன் ம். அவனே தான் சொல்லுவான், அதே கால் ரெப்புக்கு தான் சொல்லுவான். என்ன சொல்லுவான்னா, என் ஆஃபீஸ் நம்பரு, இன்கேஸ் இந்த டவுட் உனக்கு கிளியர் ஆயிடுச்சுன்னா எனக்கு வீட் நம்பர் வேணா சொல்றேன் அப்படின்னு சொல்லி இவன் இவன் ஆஃபர் பண்ணுவான் பேரி. அவன் சொல்லுவான், இல்ல எனக்கு உன் ஹோம் நம்பர்லாம் வேணாம், எனக்கு இதுவே போதும் அப்படின்னு சொல்லி கட் பண்ணிடுவான். ஸோ திஸ் கை இஸ் ஆல்வேஸ் அவைலபிள் ஃபார் எனிஒன் பட் நோ ஒன் இஸ் அவைலபிள் ஃபார் ஹிம்ங்கிறதான் ஆக்சுவல் ஃபர்ஸ்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டா இருக்கும். கரெக்டா? சாண்ட்லர் ம். வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த படத்துல வேற மாதிரி இருந்துச்சு வச்சிருப்பான். இவன் அவன் 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 இப்படி ஒரு ஆக்டிங் பண்ணுவானே எல்லாருக்கும் அப்பதான்டா தெரியும். அவன் அதுக்கு முன்னாடி அவனை வந்து முக்காவாசி நம்ம ஊர்ல யோகி பாபு ரோல்ஸ், சந்தானம் ரோல்ஸ் மாதிரி தான்டா பண்ணிட்டு இருப்பான். ஒரு இவ்வளவு சீரியஸா இவ்வளவு டெப்த் கொடுத்து ஒரு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் அவனுக்கு தெரிஞ்சு நான் இதுக்கு முன்னாடியே இந்த படம் பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம இது பார்த்துட்டோம். அந்த ஒரு இதை விட கிளம்ஸியா ஒரு படம் இருக்குமே, அன்கட் ஜெம்ஸ். அன்கட் ஜெம்ஸ். அதுலயும் செமையா பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பான். ஆனா இதுதான் ஆக்சுவலா அவன் இன் கிரோனாலஜிக்கல் ஆர்டர் இதுல தான் ஃபர்ஸ்ட் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்கான். சான்ஸே இல்லடா, செமையா தெறிக்க விட்டுருப்பான். டுவர்ட்ஸ் த கிளைமேக்ஸ் எல்லாம் வெறித்தனமா பெர்ஃபார்ம் பண்ணிருப்பான். இப்போ இந்த இந்த பர்டிகுலர் சீன் இருக்கு இல்லையா, இந்த ஃபர்ஸ்ட் இவன் ஒருத்தனுக்கு ரேண்டமா கால் பண்ணி பேசிட்டு இருக்காங்கிற சீன்லயே ஆரம்பிச்சிடும் அந்த அப்சர்டிஸ்டிக்கா விஷயங்கள் நடக்கிறது. வெளில வந்து பார்த்தா ம். டக்குன்னு ஒரு கார் கிராஷ் ஆகும். திடீர்னு பார்த்தா எவனோ ஒருத்தன் ம். ரேண்டமா வந்து ஒரு ஒரு ஹார்மோனியத்தை வந்து நடு ரோட்ல வச்சுட்டு போவானுங்க. ஆ. இதெல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் இந்த 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 படத்தை பாக்குறவங்களுக்கு ரொம்ப ரியலிஸ்டிக்கா பார்த்திருப்பானுங்க சில படம். இல்ல அல்ட்ரா கமர்ஷியலா பார்த்தவங்களுக்கு இப்படி ஒரு ஆ. படத்தை பார்க்கும்போது என்ன அது சம்பந்தமே இல்லாம எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு, ரொம்ப இம்மெச்சூரிஷா எடுத்து வச்சிருக்கானுங்கிற ஒரு ஃபீலிங் வரும் பிரதர். ஆமா. அதுக்கு இந்த பட் ஆனா நான் என்ன இந்த சொல்லுவேன்னா, அந்த அந்த ஃபீலிங் எல்லாம் கடந்தா இது ஒரு சூப்பர் படம். நீ இப்போ இந்த ஃபர்ஸ்ட் சீன் சொல்லிட்டு இருந்தல்ல, அந்த ஆஃபர் கொடுத்து அவன்கிட்ட பேசிட்டு இருப்பானே, நீ ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது அது வந்து இட்ஸ் அ பார்ட் ஆஃப் த மூவி. நீ அது அதோட வாட் இஸ் த பாயிண்ட் ஆஃப் த சீன் தான் நீ கவனிச்சுட்டு இருப்ப. அது அப்படியே வரிசையா கட் பண்ணி அப்சர்டா உனக்கு நடக்கும்போது உனக்கு உனக்கு இரிட்டேட் தான் ஆகும்னு வச்சுக்கோயேன். அந்த கார் கிராஷ், அந்த பியானோ கொண்டு வந்து வைக்கிறது, அதுக்கப்புறம் இவன் உள்ள வர்றது, அந்த அம்மா கொண்டு வந்து கார் கீஸை கொடுத்துட்டு போறது,
ஓவராலா ஃபர்ஸ்ட் இந்த அந்த பர்டிகுலரா எல்லாரும் வரிசையா கால் பண்றது வரைக்கும் எனக்கு ஃபீல் ஆனது எனக்கு செம இரிட்டேட்டிங்கா இருந்துச்சு. இப்போ இப்போ நீ ஒரு தடவை ஃபுல்லா பார்த்ததுக்கு அப்புறம் இந்த இந்த கேரக்டரோட மொமெண்ட்ஸ் என்ஜாய் பண்ணதுக்கு அப்புறம் இவனை பர்சனலா உனக்கு வந்து பேரிய பிடிச்சதுக்கு அப்புறம் யூ வாண்ட் டு வாட்ச் இட் அகெயின் அப்படிங்கும் போது நீ இதெல்லாம் இன்னும் என்ஜாய் பண்ணுவேன்னு வச்சுக்கோ. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது உனக்கு ரொம்ப கடியா தான் இருக்கும். நீ வந்து புஷ் பண்ணிடணும். அந்த 10 நிமிஷத்துக்கு புஷ் பண்ணிட்டேன்னா ஒரு ஃபுல் என்ஜாய்மெண்ட் இருக்கு. கரெக்ட். இதுல இன்னொன்னு நான் வந்து மேஜரா சொல்லணும்னு நினைச்ச ஒரு விஷயம் என்னன்னா, இப்ப இந்த இந்த ஃபர்ஸ்ட் இந்த காலுக்கு அப்புறம் ஒரு கார் ரேண்டமா ஸ்ட்ரீட்ல கிராஷ் ஆகுறதும் ஒரு ஹார்மோனியம் புட்டியை கொண்டு வந்து வைக்கிறதும் இல்லாம இன்னொரு ரேண்டம் ஈவெண்ட் நீ சொன்னல, ஹீரோயின் வருவா, ஒரு அழகான பொண்ணு வந்து உங்க உங்க வேற கிட்ட வந்து நான் காரை நிறுத்திக்கிட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு காரை நிறுத்திட்டு கிளம்பிடுவா. இந்த சாவியை வேண்ட கொடுத்துட்டு போயிடுவா. ஸோ இந்த சிச்சுவேஷன்லயும் சரி, பிளஸ் இவன் வந்து அந்த ஹார்மோனியம் ஸ்ட்ரீட்ல அப்படியே இருக்கும், ஒரு நாள் ஃபுல்லா இருக்கும். இவன் யாரும் அதை எடுக்க மாட்டாங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் யாரும் இல்லாதப்போ போய் அதை எடுத்துப்பான். ஸோ இது எல்லாத்தையும் பார்க்கும்போது எப்படி இருக்கும்னா, இவன் மத்த ஆட்கள் இருந்தா இவன் கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளா இருக்கான். ஒரு புது விஷயத்த பண்றதுக்கு செம ஆக்வர்டா ஃபீல் பண்றாங்கிறத நல்லா எஸ்டாப்ளிஷ் பண்ணி வச்சிருப்பான். ஒரு புது ஆள்கிட்ட பேசுறதோ இல்ல வந்துட்டு புதுசா ஒரு விஷயத்த ட்ரை பண்ணி மத்தவங்க முன்னாடி ட்ரை பண்றதுல வந்து பையன் கொஞ்சம் ஆக்வர்டா இருப்பாங்கிறத எஸ்டாப்ளிஷ் பண்ணி வச்சிருப்பான். அப்பதான் அவங்க அக்கா ஆக்சுவலா அதுக்கு ஏன் ரீசன்ங்கிறது அடுத்த சீன்லயே காமிச்சிருவானுங்க. அவங்க அக்கா வந்து வீட்டுக்கு இன்வைட் பண்ணுவான் டின்னருக்கு. அந்த இன்வைட் பண்ணும்போது இவன் ஏதாவது பண்ணா வந்து அதை அவங்க வந்து அவங்க எப்படின்னா வந்து சரியான மைக்ரோ அப்சர்வேஷன்ல இருப்பாங்க இவனை பத்தி. நீ ஏன் வியர்டா பண்ணிட்டே இருக்க, நீ ஏன் ஏதாவது வியர்டா பண்ணிட்டே இருக்க அப்படிங்கிற மாதிரி ஒன்று இருக்கும். ஸோ அவன் உனக்கு பேசிக்கா செட் பண்ணிடுவானுங்க. இவன் பேரிங்கிறவன் கொஞ்சம் இன்ட்ரோவர்ட், பிளஸ் he became a weird one because his sisters கண்டினியூஸா அவனை புள்ளி பண்ணி இவன் பண்ணதெல்லாம் வியர்டா இருக்குன்னு சொல்லியே என்ன வியர்டாக்கிட்டீங்கடாங்கிற மாதிரி ஒரு கேரக்டர் மாதிரி போய் வெளியில எது பண்ணாலும் அவனை வந்து பார்த்து சிரிச்சு அவன் பண்றதெல்லாம் பார்த்து எல்லாரும் சிரிச்சுட்டு இருந்திருக்காங்க. ஏன்னா அவங்க 7 பேருக்கு இவன் ஒருத்தன் கொஞ்சம் வியர்டா இருந்திருக்கான். இவன் என்ன பண்ணாலும் சரி அவனுங்க புள்ளி பண்ணிட்டே இருப்பானுங்க. இவன் எல்லாத்தையும் சப்ரஸ் பண்ணிக்குவான். இவன் ஏதாவது அவுட் பஸ்ட் ஆகணும்னா தனியா போய் பண்ணிட்டு வருவான். பப்ளிக்ல எதையுமே வந்து எக்ஸிபிட் பண்ணிடக்கூடாதுன்றதுல செம கேர்ஃபுல்லா இருப்பான். ஏன்னா ஹி நெவர் வாண்ட்ஸ் டு பி புல்லிட் அகைன். இவன் அக்கா வீட்டுக்கு போவான் அந்த டின்னருக்கு. அந்த டின்னருக்கு போகும்போது ஆக்சுவலா என்ன ஆகும்னா, எல்லாரும் இருப்பாங்க, என்னோட எல்லா சிஸ்டர்ஸ் இருப்பாங்க. அந்த சீனே சூப்பரா ஸ்டேஜ் பண்ணி வச்சிருப்பான்டா. வெறும் டோர் மட்டும் வச்சிருப்பான், டோருக்கு கேமரா வச்சிருப்பான். உள்ள இவனோட சிஸ்டர்ஸ் எல்லாம் பேசிட்டு இருக்கிறது இவனுக்கு தெரியும். சோ கால்ல வந்து ஆக்சுவலா சொல்லிருப்பா, இந்த மாதிரி நீ இன்னைக்கு வா, நான் என் ஃப்ரெண்ட் ஒருத்திய உனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன், யூ கைஸ் கேன் டேட்ங்கிற மாதிரி சொல்லியிருப்பா. அதை இவன் எப்படியாச்சும் அவாய்ட் பண்ணலாம் நினைச்சிருப்பான். நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே போவோம் அப்படின்னு சொல்லி வந்துருப்பான். சோ இவன் வரமாட்டேன்னு சொன்னதுனால அந்த பொண்ணு வரவேணும்னு சொல்லி இருந்திருப்பாவ. பட் இந்த சீனுக்கு வந்தேன்னா ரூமுக்குள்ள கேமரா இருக்கும், அந்த வீட்டுக்குள்ள ஃபுல்லா அவங்க அந்த 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 ஃபுல்லா இவன் அக்கா எல்லாம் இருப்பாங்க. இவங்க அக்கா எல்லாருமே வந்து எதை டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்கன்னா, எல்லாரும் இவனை சின்ன வயசுல எப்படி கே பாய்ன்னு சொல்லி கலாய்ச்சிட்டு இருந்தாங்க அப்படிங்கறத வந்து அவங்களோட பாயிண்ட் ஆஃப் டிஸ்கஷனு, அவங்க ஜாலியா இருக்கிறதுக்கு யூஸ் பண்ற ஒரே பையன் தான். இவனை வெறித்தனமா கலாய்ச்சிட்டு இருப்பானுங்க. கதை ஓபன் பண்ணிட்டு இவன் வருவான், இந்த சவுண்ட் கேட்டுன்னு டக்குன்னு திரும்பிடுவான் பையன். he actually knows it, but அவனுக்கு தெரியும் இது உள்ள வந்தா இதுதான்டா நடக்கும் அப்படின்னு தெரியும். சரி ஓகே எப்படியாவது சப்ரஸ் பண்ணி இங்க வாழும் அப்படின்னு சொல்லி பையன் உள்ள வந்துருவான். அந்த டின்னர் சீன்லயே பார்த்தோம்னா இந்த சீன் சூப்பரா கிளாஸ்ட்ரோபோபிக்கா டைரக்ட் பண்ணி வச்சிருப்பான் பிரதர். அவன் வந்து அந்த சீனை வந்து ஹோல்டு கொடுத்துக்கிட்டே இருப்பான்டா. இவனுக்கு வந்து அவனை ஃபர்ஸ்ட் கலாச்சிட்டு இருப்பானுங்க, அப்புறம் நார்மல் கான்வர்சேஷனா மாறும். அவன் வந்து ஓகே ரிலீஃப் ஆயிருச்சுன்னு நினைப்பான், திரும்பி அவனை புள்ளி பண்ணுவானுங்க தெரியுமா. அது வந்து அப்படியே இதாகிட்டே இருக்கும். ஆம்பிள் ஆகி வந்து ஒரு ஒரு சின்ன பாஸ் கொடுப்பான், கட் பண்ணா நம்மளால நல்ல நல்ல ஸ்மாஷ் கட் வச்சிருப்பான்டா. அதுல இருந்து உனக்கு துண்டா தெரியும். நீ ஒண்ணு பண்ணுவான், அடுத்து நீ கட் பண்ணா இதுதான் நடக்கும்னு நினைப்ப, ஆனா உனக்கு அது இருக்காது, அதுக்கு பதிலா சம்திங் எல்ஸ் வில் ஹேப்பன். அத வந்து இந்த படம் முழுக்க செமையா யூஸ் பண்ணிருப்பான். அதான் அவன் இந்த கண்ணாடி உடைச்சிருவான், அவங்க வீட்டுல கண்ணாடி உடைச்சிருவான் வெறியில. அதுக்கப்புறம் போய் அழுதுட்டு இருப்பான், எனக்கு எனக்கு என்னன்னே தெரியல, எனக்கு ரொம்ப சில டைம் வந்து எனக்கு என்னையே பிடிக்க மாட்டேங்குது, யார்கிட்டயும் பேசணும், நீங்க டாக்டர் தானே எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு கேட்டுட்டு இருப்பான். அவங்க மச்சான் சொல்லுவான், சொல்லிட்டு சரி ஓகே நான் வந்து ஏதாவது சைக்கியாட்ரிஸ்ட் கிட்ட இது உனக்கு கொண்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். சோ இப்ப ஆக்சுவலா படத்துல ஒரு 5 நிமிஷம் நடந்திருக்கும், பட் இப்ப ஆக்சுவலா கம்ப்ளீட்டா இவனுக்கு என்ன பிரச்சனை தெரியும், திஸ் கை இஸ் லோன்லி ஃபக்கர் வித் சோ மச் இன்செக்யூரிட்டிஸ் அண்ட் he cannot live around his familyங்கிறது வந்து
எஸ்டாப்ளிஷ் பண்ணிடுவானுங்க. பட் ஹி ரியலி வாண்ட்ஸ் டு டாக் உனக்கு தெரிஞ்சிடும். அங்கதான் ஆக்சுவலா செம ஒரு ஐடியாவை கொண்டு வருவான். என்னன்னா ஒரு நியூஸ் பேப்பர்ல ஆக்சுவலா ஆட் வரும். அந்த ஆட் எப்படி இருக்குன்னா வந்து ஃபீலிங் லோன்லி வாண்ட் டு டாக் சம்ஒன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆட் இருக்கும். அதுல ஒரு செக்ஸியான பொண்ணு இருக்க மாதிரி இருக்கும். பட் இவனோட வேற. இவன் பர்பஸ் என்னன்னா யார்ட்டையாவது பேசணும், இவனுக்கு இருக்க பிரச்சனை சொல்லணும். பிளஸ் ஹி ஜஸ்ட் வாண்ட்ஸ் டு ஹேவ் அ நார்மல் கான்வர்சேஷன் வித்தவுட் த இன்ஃபர்மேஷன் ஆஃப் சிஸ்டர்ஸ். ஏன்னா இவனோட ஃபேமிலி மூலமா இவனுக்கு இன்ட்ரடியூஸ் ஆகிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே இவனோட சைல்ட்ஹுட் இன்சிடென்ட்ஸ் எல்லாமே தெரிஞ்சிருக்கு. சோ அவங்க வந்து இவங்க அக்கா ஃபீட் பண்ண இன்ஃபர்மேஷன்ல தான் இவனை பாக்குறானுங்கிற ஒரு பயத்திலேயே இருப்பான் பையன். சோ திஸ் கை கன்சிஸ்டன்ட் ஜட்ஜுங்கிற ஃபீலிங்லயே இருப்பான். சோ அதனால இந்த சர்க்கிள்லயே இல்லாத யாரு கூடயாவது பேசணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவான், அந்த நியூஸ் பேப்பர்ல வந்து ஒரு ரேண்டம் நம்பருக்கு கால் பண்ணுவான். சோ ஆனா அது வந்து ஆக்சுவலா ஒரு டிபிக்கல் செக்ஸ் கால் டைரக்டரி. இவன் வந்து என்ன பண்ணுவான், கால் பண்ணிட்டு இந்த மாதிரி நான் வந்து என்னோட பிரச்சனை நார்மலா பேச ட்ரை பண்ணுவான். பட் திரும்ப திரும்ப ஒரு செக்ஸ் கால் மாதிரியே தான் அதை ட்ரை பண்ணிட்டு இருப்பா. ஒரு கட்டத்துக்கு மேல ஆயிரும். இப்ப இங்க இருந்தா ஆக்சுவலா படமே ஆரம்பிக்கும். அடுத்த நாள் பார்த்தா அதே நம்பர்ல இருந்து கால் பண்ணி இவனை த்ரெட்டன் பண்ண ஆரம்பிப்பானுங்க. நீ பாரு உன் ஐடென்டிட்டி எல்லாமே என்கிட்ட இருக்கு, நீ எங்களுக்கு கால் பண்ணிருக்கிறங்கிறத வச்சு நாங்க வந்து ஈஸியா உன் ஃபேமிலி அதுல கூட போய் சொல்லுவாங்க. அந்த கால்ல கூட என்ன ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா. அப்புறம் அதுல இதெல்லாம் புலம்புவான். எனக்கு ஒரு பிசினஸ் இருக்கு, நான் அதை இது பண்ணணும்னு நினைக்கிறேன். அவன் வந்து நம்மளுக்கு வந்து நார்மலா மொக்க கான்வர்சேஷன் இருக்கும்ல. பட் ஹி ஆக்சுவலி வாண்ட்ஸ் டு ஹேவ் a மொக்க கான்வர்சேஷன் வித் சம்ஒன். அதுவே அவனுக்கு இல்ல. எல்லாமே எனக்குள்ளேயே பேசி எனக்குள்ளேயே சப்ரஸ் பண்ணி வாழ்ந்துகிட்டு இருக்க வேண்டியதா இருக்கு. யாரையாவது பவுன்ஸ் பண்றதுக்காக ஒரு ஆள் வேணும்னு சொல்லிட்டு செக்ஸ் கால் டைரக்டரி கால் பண்ணிருப்பான். அதுவே செம ஃபங்கா இருக்கும். பட் அந்த செக்ஸ் கால் இது என்ன ஆயிரும்னா, நீ பாரு செக்ஸ் காலுக்கு கால் பண்ணிருக்கிற, நான் உன்னோட ஃபேமிலி உனக்கு இல்லாத ஜிஎஃப் எல்லாத்திட்டையும் காமிச்சு மிரட்டிடுவோம் உன்ன. சோ அதனால வந்து எங்களுக்கு காசு அனுப்பு, உங்க கிரெடிட் கார்டு டீடைல்ஸ் எங்கள்கிட்ட இருக்குன்னு மிரட்ட ஆரம்பிச்சிருவானுங்க. சோ இப்போ ஹீரோக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் கான்ஃபிளிக்ட் நினைப்பீங்க. ஆக்சுவலா படத்துல ஆனா இதுக்கப்புறம் தான் நல்ல நல்ல கான்ஃபிளிக்ட்ஸ் வரும். அதை வந்து நம்ம வெங்கா சொல்லுவார். அடுத்து கட் பண்ணா அடுத்துன்னு உனக்கு ஞாபகம் இருக்கா? அவன் கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லைன்னு சொல்லுவான். அந்த பொண்ணு யாரு வந்து இவன் வந்து இவன் தங்கச்சி கொண்டு வந்து இன்ட்ரோடியூஸ் பண்றேன்னு சொல்லுவானோ அந்த பொண்ணை வந்து அவன் தங்கச்சி கூட்டிட்டு வருவா. நீ இப்போ சொன்னல ஒரு நான் அதான் சொல்லணும்னு நினைச்சேன். சரியான லாங் டேக்கு. அந்த டேக் செம கிளாஸ்ட்ரோபோபிக்கா சூப்பரா டைரக்ட் பண்ணிருப்பான். அதை சொல்லுங்க. ஆமா, அது சூப்பரா டைரக்ட். அதாவது உள்ள வருவான், வரும்போதே இவன் வந்து இந்த த்ரெட்டனிங் கால் தான் ஆக்சுவலா பேசிட்டு இருப்பான். இந்த த்ரெட்டனர்ஸோட பேசிட்டு இருப்பான். தர முடியாது, கிரெடிட் கார்டை இவன் வந்து இது பண்ணியிருப்பான், கேன்சல் அவுட் பண்ணியிருப்பான். அவங்கள வந்து நீங்க இது பண்ணுங்க, அதாவது என்னோட கிரெடிட் கார்டை கேன்சல் அவுட் பண்ணி முழுங்கிடலாமான்னு யோசிச்சுட்டு இருப்பான். அந்த டைம்ல இவங்க 2 பேரும் உள்ள வரும். ஏன்னா இவங்க அக்காவுக்கு வந்து ஆல்ரெடி இவங்க அக்கா எந்த அளவுக்கு இவங்கெல்லாம் புள்ளினா, அவன் வந்து ஜஸ்ட் குட்டுக்கு ஃபுட்னு சொல்லிட்டான்னு வச்சுக்குவேன், லைட்டா வாய்ஸ் ஸ்லிப் ஆனாலே ஓட்டுற குரூப் அவனுங்க. இப்ப இந்த செக்ஸுவல் மேட்டர்லாம் வெளில தெரிஞ்சுன்னா அவ்வளவுதான், போஸ்டர் அடிச்சிருவானுங்கிற பயத்தில் இருப்பான். அவன் முழுங்கிடுவான் கம்பெனியில கிரெடிட் கார்டு நினைச்சிட்டு இருப்பான். அப்ப அவங்க அக்கா வந்து ஹீரோயினை கூப்பிட்டு கரெக்டா அவனோட வேர் ஹவுஸ்குள்ள வருவா. வேற ஸ்கூல்ல வரும்போது உனக்கு டைரக்டா இப்போ பிளெயினா அதை அப்படியே டைரக்ட் பண்ணிருக்க மாட்டாங்க. ஒரு கேஸ் கிரியேட் பண்ணுவான். ஒரு அந்த மூவிங் ட்ரக்கு கொண்டு போய் அவனோட வேர் ஹவுஸ்ல இருக்கிற பொருள் மேல நறுக்குன்னு மோதிரும். மோதினதுக்கு அப்புறம் அவன் அதை போய் செக் பண்ணலையா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேப்பா. இவன் போயிட்டு வெளில நின்னுட்டு அதெல்லாம் இல்ல, ஆல் ரைட், அவனுங்க எல்லாம் எல்லாத்தையும் பாத்துவானுங்க. அவனுக்கு அந்த பொண்ணை பேசணும்ன்றது ரொம்ப பிடிச்சிருக்கும். ஆனா இப்ப அந்த பொண்ணை பேசி வழிஞ்சிட்டு இல்ல அந்த பொண்ணுகிட்ட ஏதாவது சொதப்பிட்டான்னு வச்சுக்க, அந்த பொண்ணு வந்து தங்கச்சி கிட்ட ஏதாவது அக்கா கிட்ட ஏதாவது சொல்லி அது பிரச்சனை இருக்குமோ அந்த பயம் தான் அவனுக்கு ஃபுல்லாவே இருக்கும். ஆக்சுவலா நகைச்சுவையான விஷயம் என்னன்னா, இதுல நான் முன்னாடி சொன்னேன் தெரியுமா, இவனுக்கு இவங்க அக்கா கூட இவங்க ஃபேமிலி கூட அசோசியேட் ஆயிருக்கிற ஆட்கள் மேலே ஒரு பயம் இருக்குன்னு. இதுல தெளிவா என்ன தெரியுமா ஆகும், ஹீரோயின் வந்து உங்க அக்கா உங்களை பத்தி நிறைய சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம். ஐயோ அதெல்லாம் நம்பாதீங்க, இல்லைங்க நல்லபடியா சொல்லியிருக்காங்க, எதுக்கெல்லாம் நம்பாதீங்க அப்படிங்கிற வீதியில் இருப்பான் பையன். ஏன்னா அவனுக்கு தெரியும் சின்ன வயசுல நான் வந்து இவன் வந்து பைத்தியம் மாதிரி கோவப்படுவான், எல்லாத்தையும் போட்டு உடைச்சிருவான் டென்ஷன்ல, அந்த மாதிரி சொல்லிட்டா இவன் அதே மாதிரி ஜட்ஜ் பண்ணுவாங்களேங்கிற பயத்துல இருப்பான் பையன். அதனாலயே எதுவுமே நம்பாதீங்க என்ன பத்தி அப்படின்னு இருப்பான். ஆமா, ஆக்சுவலா இதுல இன்னொன்னு இந்த சீனே எப்படி ஸ்டேஜ் பண்ணி வச்சிருப்பானா, இது ஒண்ணு பேரலா போயிட்டு இருக்குமே, இது சரியான பஞ்சதந்திரம் காதலா காமெடி மாதிரி தான் இருக்கும் லைட்டா. ஆனா கொஞ்சம் பிளாட்டா இருக்கும். ரொம்ப காமெடின்னு போட்டு புஷ் பண்ண மாட்டான். இவனுக்கு சைடுல செக்ஸ் கால் பண்ணவனுக்கு டார்ச்சர் பண்ணிட்டு இருப்பானுங்க,
வேற ஹவுஸ போட்டு இடி இடின்னு இடிச்சுக்கிட்டு இருப்பானுங்க இவனுங்க எல்லாம் உட்காந்து. காரோட்ட தெரியாம மெக்சிகன்ஸ் நேரா போய் இதுல செதுக்கிடுவானுங்க கன்வேயர்ஸ. ம். பின்னாடி ஒர்க்கர்ஸ் எல்லாம் வந்து செம இது பண்ணிட்டு இருப்பானுங்க. ஏதோ ஆக்சிடென்ட் மாதிரி ஆயிட்டு இருக்கும். பேரலா என்ன ஆயிருக்கும்னா, இவன் வந்து அந்த ஏரோப்ளேன் டிக்கெட்டுக்காக ஃபர்ஸ்ட் ஒரு கால் பேசியிருப்பான்ல. அதனால ம். வந்துட்டு இவன் என்ன பண்ணி வச்சிருப்பான், இருக்க காசுல வச்சு ஃபுல்லா புடிங் வாங்கி வச்சிருப்பான். ஃபுல்லா ம். அந்த அந்த பேக் குட்டி 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 நம்ம எதுக்கு சொல்ல போனா ஒரு மேகி பாக்கெட் மாதிரி ஒரு ஒரு 200 300 மேகி பாக்கெட்டை வாங்கி ஸ்டாக் பண்ணி வச்சிருப்பான். என்னைக்காவது ஒரு நாள் ஃபிளைட்ல போனா இதை ரீஇம்பர்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதை பார்த்துட்டு அதையும் கேட்க ம். ஆரம்பிச்சாங்க. அது என்ன ஃபுல்லா இதுல இவ்வளவு வாங்கி வச்சிருக்கிற அப்படின்னா, அதையும் இவனால சொல்ல முடியாது இல்லையா? ஏன்னா அதை சொன்னாலும் இவனை வந்து ஸ்டூபிட்னு ஓட்டுவாங்க. சொல்லுவானே. சோ இவ்வளவையும் ஆ. தனி ஒரு மனிதனா டீல் பண்ணிருப்பான் அந்த சீன்ல. ஆ. அதனால இவனால அந்த பொண்ணுகிட்ட ப்ராப்பரா பேச முடியாது. அந்த பொண்ணு வந்து கிளம்பிரும். கிளம்பிட்டு அந்த பொண்ணு அந்த பொண்ணோட இதுவரைக்கும் இவன் கூட இருந்த டேக் வந்து ஐ மீன் ஃப்ரேம் வந்து இப்ப அந்த பொண்ணோட மூவ் ஆரம்பிச்சிரும். அது ஒரு அன்கட்டா தான் போகும். அது பொண்ணு போய் அந்த கார்ல ஏற போகும். என்ன நினைக்கும்னு தெரியாது. திரும்பி வந்து இவன்ட்டே வந்து ஆ நீ நம்ம இன்னைக்கு நைட் ஒரு டேட் போலாமான்னு கேட்கும். அதுக்கு பார்த்தவொடனே எனக்கு எப்படி தெரியுமா தோணுச்சு? அவன் வந்து அ இந் இந் இந்த படம் இந்த ரீல்ஸ் பார்த்திருக்கியா? ஒருத்தன் வந்து மாப்பிள டேய் பூண்டு விலை வந்து ரூ. 500 பூண்டுக்கே வாழ்க்கை கிடைக்கும் போது உனக்கு ஒரு வாழ்க்கை கிடைக்காதா? அப்படின்ற மாரி இருந்துச்சு அந்த சீனு. அவனுக்கு ஒரு லைஃப் கிடைச்சிருச்சு. ஒரு ஒரு சூப்பர் மொமெண்ட் அது. எப்பா உனக்கும் ஒரு உனக்கு உன்னையும் ஒருத்திக்கு பிடிச்சிருக்குதப்பா. அவளும் உன்ட்ட பேச வரா. அ அவளே உன்ன லைக் பண்றா. அது வந்து ஒரு சூப்பர் ஃபீல்ரா. அது ஒரு நல்ல சீனு. கரெக்ட். ஆனா அது நல்ல சீனு. ஆனா உங்க வாய்ஸ் நல்லா இல்ல. என்ன பிரச்சனைன்னு கண்டுபிடிச்சிட்டேன் நானு. சைடுல ஆ. ஏதாவது சவுண்ட் கேட்டுக்கிட்டே இருக்கா உங்க சைடுல? உங்க உங்க பக்கத்துல இல்ல. ஏதாவது எவனா பேசிட்டு இது இருக்கானா? என் ரூமுக்குள்ள ஒரு 2 தருதல நாய்ங்க வந்துட்டு போயிட்டாங்க. அவைங்க வந்து கதவ திறந்து இவனுங்க அதான் கான்வர்சேஷன் மேக் பண்ணிட்டு இருக்கானுங்க. அதான் அவனுங்க பேசும்போது நீ ஓவர்லாப் பண்ணி பேசினா நாய்ஸ் கேன்சல் அவுட் ஆகுது. சோ உன் வாய்ஸ் சுத்தமா ஆ. கேட்கல. ஆ. இப்போ ஓகேவா? இப்போ ஓகே தெளிவா இருக்கு. சோ கம்மிங் பேக் டு அவ்வளவுதான். சீன் இல்லையா? இது இப்ப அந்த பொண்ணு வந்து சொல்லிட்டு போயிருவா. சோ அவ அவ டின்னர் டேட்டுக்கு கூப்பிட்டுருப்பா. சோ அங்க டின்னருக்கு போவான். இப்ப இப்ப வந்து கொஞ்சம் ஹீரோ கான்பிடன்ஸ் வந்திருக்கும். சோ இவங்க அக்கா சொல்லியிருக்கா. இதெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் இவ வந்து அவளா வந்து டேட்டுக்கு கூப்பிடுறான்னா ஓகே. இருக்க பிரச்சனை எல்லாம் விட்டு மூடிட்டு இவள்ட்ட ஃபர்ஸ்ட் டின்னருக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு டின்னருக்கு போய் பேசிட்டு இருப்போம். டின்னர் கான்வர்சேஷன் ம். ஆக்சுவலா நல்லா தான் போயிட்டு இருக்கும். ஆனா மறுபடியும் அவ வந்து ஒரு கட்டத்துல ஏதோ ஒண்ணு சொல்லிடுவா. உங்க அக்கா வந்து உன் சின்ன வயசு போட்டோலாம் சொல்லியிருந்தாங்க, காமிச்சிட்டு இருந்தாங்க. நீ அப்ப சின்ன வயசு ஏதோ ஒரு ஸ்லெட்ஜ் ஹேமரை வச்சு ஏதோ கண்ணாடியை உடச்சிட்டியாமே அப்படின்னு சொல்லி கேட்டுருவா. ஒரு குட்டி ட்ரிகர் ம். வேர்டு வந்தோடனே பையனுக்கு வந்து அந்த குட்டி குட்டி ட்ரிகர் டென்ஷன் ஆயிரும். டென்ஷன் ஆகி போய் பாத்ரூம் கிச்சன்ல அடிச்சு உடைப்பான். பாத்ரூம் அடிச்சு உடைச்சிருவான். பாத்ரூம் அடிச்சு உடைச்சிட்டு கிளம்பிடுவான். பட் அதுக்கப்புறமே என்ன ஆயிரும்னா அதுக்கப்புறம் வெளில போவான். ஹீரோயின் ஆக்சுவலா வந்து சூப்பரா லேர்ன் பண்ணிப்பாடா இவனுக்கு என்ன ட்ரிகர் வேர்டு இவன் 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 ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பா ஹீரோயின். அந்த இடத்துல ஆக்சுவலா எனக்கு எனக்கு நல்லா பட்ட விஷயம் என்னன்னா அதுல சூப்பரா ஒண்ணு இருக்கும் இந்த படத்துல. இவன் வந்துட்டு இவ கூட ரிலேஷன்ஷிப்பை லீட் பண்ணுவோம் அப்படின்னு நினைக்கும் போது இவன் என்ன பண்ணுவான்னா அந்த பொண்ணுகிட்ட கேட்பான். இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி உனக்கு எவ்வளவு ரிலேஷன்ஷிப் இருந்திருக்கு? when is the last time you had a relationship ன்னு கேட்பான். அப்ப வந்து ஹீரோயின் சொல்லுவா லைக் 6 months before அப்படின்பா. அவ திருப்பி கேட்கும்போது இவன் அதுக்கு ஆன்சரே பண்ண மாட்டான். கட் பண்ணிட்டு வேர் யூ மேரிட் பிஃபோர் அப்படின்னு சொல்லி கேட்டுவான். ஏன்னா இவன் இவன் இதுக்கு முன்னாடி இவனுக்கு தான் கேர்ள் ஃப்ரெண்டே இருந்தது இல்லையே. சோ திஸ் இஸ் மோர் அபவுட் என்ன சொல்றதுன்னா இப்போ நம்ம ஒரு காலகட்டத்துல நான் ஒரு படம் எழுதலாம்னு யோசிச்சுட்டு இருந்தேன் தெரியுமா? இப்போ நிறைய இன்ஸ்டாகிராம்ல இருக்கிற இன்ஸ்டாகிராம் பம்பிள்ல இருக்க எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இதுக்கு இந்த மாதிரி ஐடியலா இருந்தாதான் நீ நீ வந்து ஒருத்தங்களை வந்து இம்ப்ரெஸ் பண்ண முடியும், நீ ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்க முடியும்னு சொல்லிட்டு நீ நீ வேற லெவல்ல ப்ரிப்பேர் ஆயிக்கணும் தெரியுமா? சோ அப்படி ப்ரிப்பேர் ஆயிக்கிறதுனாலே ஆக்சுவலா அவங்களுக்கான ஐடியல் பர்சன் கிட்ட போய் எண்டப் ஆகாம இருக்க ரெண்டு மேல் ஃபீமேல் சென்னையில இருக்காங்க. அவங்க எப்படி ஆக்சுவலா அவங்களுக்கு தேவையான ஐடியல் வில் தே ஓன் சிச்சுவேஷன் கிரியேட் பண்ணி ஒரு டிராமா கிரியேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தோம்ல. இவன் வந்து அது ஆக்சுவலா 2000 பண்ணிருக்கான் சூப்பரா. என்னன்னா ஹீரோக்கு தேவை இந்த ஹீரோயின் தான், ஹீரோயினுக்கும் இந்த ஹீரோ தான் தேவை. ஆனா இவன் வந்து சின்ன வயசுல இருந்து சமய இன்செக்யூரிட்டியில ஃபுல்லா பில்டப் ஆயிருக்கான் பையன். சோ அதனால இவனுக்கு புதுசா யாருகிட்ட போய் பேசுறதுமே பிரச்சனை. இப்ப திடீர்னு ஒருத்தங்கள்ட்ட போய் வேங்க நம்ம போய் டேட்டுக்கு போலாமா அப்படின்னு கேட்டு அவங்க ரிஜெக்ட் பண்ணிட்டா அந்த ரிஜெக்ட் பண்ணதை வந்து எங்க அக்கா அவங்க எல்லாம் பாத்துட்டா அவ்வளவுதான் முடிஞ்சு வச்சு லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு இவன் டேட்டுக்கு வரீங்களானே கேட்க மாட்டான். ஆனா
அதுவே ஹீரோயினுக்கு வந்து செம எக்ஸ்பீரியன்ஸ்ட் அவ. இதுக்கு முன்னாடி அவ நிறைய ஆமா ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்கிறா. அவ மேரேஜ் லைஃப்ல இருந்திருக்கா. மேரிடாவே இருந்தாரு கரெக்ட். அவளுக்கு தெரியும் ஒரு 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 ஆப்பர்ச்சுனிட்டி இல்ல ஒரு மொமெண்ட் வந்து கிராஸ் பண்ண வேண்டியது எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு தெரியும். ஸோ நம்ம வந்து போய் கேட்கறதுனால ஒன்றும் ஆக போறது இல்லைங்கிறத ஒரு சூப்பரா எஸ்டாப்ளிஷ் பண்ணி வச்சிருப்பான். அந்த முன்னாடி சீன்ல வந்து அவளே வந்து யோசிச்சுட்டு கேட்பா தெரியுமா, யோசிச்சுட்டு வந்து இந்த மாதிரி டேட் போலாம் அப்படின்னு கேட்கறதும் சரி, அதே நேரத்துல வந்து அடுத்தடுத்து சான்சஸ் ஹீரோக்கு அவ கொடுக்கறதுமே வந்து சூப்பரா எஸ்டாப்ளிஷ் பண்ணிருப்பானுங்க. அதுக்கு மெயின் ரீசன் என்னன்னா, ஃபர்ஸ்ட் தான் உங்களுக்கு இவ்வளவு கஷ்டமா இருக்கும். பட் ஆனா ஆக்சுவலா யூ ஷுடன்ட் லெட் கோ ஆஃப் தி மொமெண்ட்ங்கறத சூப்பரா எஸ்டாப்ளிஷ் பண்ணி வச்சிருப்பான் அந்த இடத்துல. எஸ்டாப்ளிஷ் கிடையாது, இட்ஸ் மோர் லைக் சொல்யூஷன் மாதிரி இருக்கும். ஜஸ்ட் கம் அவுட் ஆஃப் யுவர் இன்செக்யூரிட்டி அண்ட் கிவ் இட் அ ட்ரைங்கிறது தான் அதோட இதா இருக்கும். அது உனக்கு ஆமா அதுக்கு எண்ட்ல உனக்கு பே ஆஃப் வச்சிருப்பான் இல்லையா, உனக்கு அந்த இன்செக்யூரிட்டில இருந்து வெளில வரதுக்கு டுவர்ட்ஸ் அவளே வாலண்டியரா கேட்கவும் ரிஜெக்ட் பண்றது வந்து பிரச்சனையா இருக்குன்னு சொல்லி அந்த டேட்டுக்கு போயிட்டு தென் பெஸ்ட் சீன் என்னன்னா, அவ போயிட்டு அவளை விட்டுட்டு திரும்பி கீழே வருவான். வந்தா அவளே போன் அடிப்பா, நான் உன்னை வந்து கிஸ் பண்ணலாம்னு நினைச்சேன் அப்படின்னு. அந்த வில்டே ஒன் டே சீன்லயே அந்த ஒரு ஸ்பார்க் உனக்கு தெரியும். ரெண்டு பேரும் அவ்வளவு சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிருப்பாங்க. திரும்பி அவன் வேலை பார்த்தோம், அவனுக்கு வழி தெரியாது எந்த சைடு போகணும்னு. ஐயோ எந்த வீட்டுக்கு போகலான்னு அப்படின்னு இருப்பான் பையன். ஐயோ வீட வீட கதவை தட்டி கேட்பான். இதுலதான் பையனோட ஸ்டேஜிங் இவனுல பெர்ஃபார்ம் பண்ண வைக்கிறதெல்லாம் சூப்பரா பண்ணிருப்பான். அவன் கடைசி ஒரு கதவை எட்டி வச்சுட்டு வர்றது வந்து சூப்பர்மேன் எட்டி வச்சுட்டு வர மாதிரி இருக்கும். ஜஸ்ட் இந்த சர்வே இதுக்கெல்லாம் வருவானுங்கல்ல, ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர்ஸ் எல்லாம் வந்துட்டு எட்டி வச்சுட்டு வந்து காப்பாத்துவானுங்கல்ல, சோ காப்பாத்த வர்றதுக்கு மாதிரியே இருக்கும். ஹீரோயினோட ஸ்டோரி நம்மளுக்கு இப்ப காமிக்கலடா. சோ ஹீரோயினோட ஸ்டோரி ஆக்சுவலா காமிச்சிருந்தா அவன் ஏன் இவன் தான் எனக்கு கரெக்டா இருப்பான்னு சூஸ் பண்ணி இவ்வளவு சான்சஸ் இவனுக்கு கொடுக்குறாங்கிறதும் தெரிஞ்சிருக்கும். புரியுதா? இந்த ஒரு ஷாட்ல எனக்கு தெரிஞ்சு, எனக்கு செகண்ட் டைம் பார்க்கும்போது எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, மேபி ஹீரோயினுக்கு இருந்த பேட் ரிலேஷன்ஷிப்ல இருந்து ஒரு பெட்டர் லைஃப் கொடுக்கறதுக்கு இவன் வராங்கிற மாதிரி எஸ்டாப்ளிஷ் பண்றானா அந்த மாதிரி இருக்கும் ஆக்சுவலா அந்த சீன். அது ஆக்சுவலா ஒரு இடத்துல அவ எஸ்டாப்ளிஷ் பண்ணுவா. அவ யூ காட் மீ அவுட் ஆஃப் மை ரூம் அந்த மாதிரி ஏதோ ஒன்னு சொல்லுவா. பட் அது சூப்பரா பண்ணிருப்பான். அது வந்து இனவே இது நீ டூ வேவா எடுத்துக்கலாம். if whether she got out of room because he arrived at Hawaii or else she is just not an outgoing person but he pulled her out. That's a two-way thing. பட் ஆனா இந்த படம் வந்து இட்ஸ் ஆல் அபவுட் ஆடம் சாண்ட்லர் தான். மத்த கேரக்டர் எதையுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணிருக்க மாட்டான். பர்டிகுலரா ஹீரோயினை சுத்தமா எக்ஸ்ப்ளோர் பண்ணிருக்க மாட்டான். ஆனா எனக்கு பிடிச்ச மொமெண்ட் என்னன்னா, அவன் கதவை உடைச்சிட்டு வந்து பெல் அடிப்பான்ல, பெல் அடிச்சு அடுத்த செகண்டே அவ கதை திறந்திருப்பா, கதவை கிட்டே வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பா வென் ஹி வில் கம்ன்றது. அது எனக்கு அந்த மொமெண்ட் நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலா கிஸ் பண்ணிட்டு ஒரு மொமெண்ட் கவனிச்சியா, அவன் கிஸ் பண்ணிட்டு அவ கழுத்துல சாய்வான். ஓகேவா, அவன் வந்து கம் பண்ண மாதிரி வந்து ஃபுல்லா டயர்ட் ஆயிருச்சு, முடிஞ்சுமா எனக்கு இதுவே வந்து எப்படியோ ஒரு இடத்துல சேர்ந்துட்டப்பா அந்த மாதிரி ஆயிரும். ஆமா, அது வந்து அது ஒரு நல்ல மொமெண்ட். அதுக்கப்புறம் உனக்கு இந்த சீன் வந்துரும். இதுக்கப்புறம் தாங்க ஹில்லேரியஸ் சீன். அவனுங்க ட்ராக் டவுன் பண்ணி வந்துருவானுங்க. அதை விட்டுருவோம் பிரதர், அந்த சீன்ஸ் நம்ம விட்டுருவோம். ஏன்னா அது பாக்குறவங்க ஆடியன்ஸ் பார்க்கட்டும். சோ இப்ப இது வரைக்கும் ஆடியன்ஸ் தெரிஞ்சிருக்கும், லைக் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கு, ஒரு ஹீரோயின் வரா, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சான்சஸ் கொடுக்குறா, இவனோட 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 பாஸ்ட் தெரிஞ்சும் இவனை ஜட்ஜ் பண்ணாம கொஞ்சம் டீசென்ட்டா டீல் பண்றா. இவனுக்கு கொஞ்சம் கரேஜ் வருது. இவனோட கொஞ்சம் இன்செக்யூரிட்டிஸ் எல்லாம் அப்படியே நார்மலைஸ் பண்ணி, இவன் ஏன் இவ்வளவு புடிங்க வச்சிருக்கான், அப்புறம் இவன் ஏன் வந்துட்டு அந்த கண்ணாடியை உடைச்சான், இவன் ஏன் வந்துட்டு இதெல்லாம் பண்ணான் அப்படிங்கறதெல்லாம் சொல்லியிருப்பான். இந்த செக்ஸ் கால் மேட்டரை பத்தி மட்டும் சொல்லியிருக்க மாட்டான். சோ இவன் வாழ்க்கையில இருக்க ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா, அந்த செக்ஸ் கால் கும்பல் இன்னும் இவனோட த்ரெட்டன் இருக்கு. திஸ் கேன் ஆக்சுவலி இவனோட கேர்ள் ஃபிரெண்ட் கூட இந்த விஷயம் தெரியலாம். இது தெரிஞ்சதுக்கு அப்புறம் இவன் எப்படி இவன் டீல் பண்ணுவான்னு அவனுக்கு தெரியாது. இந்த ஒரு பிரச்சனை விட்டு இருக்கு. சோ இந்த ஒரு பிரச்சனையை அவன் எப்படி டீல் பண்ணுவாங்கிறத நீங்க படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கங்க. பட் நம்ம ஓவரால் லெவல் மட்டும் இப்போ இந்த படத்துல பிடிச்சிருந்த விஷயத்த மட்டும் டிஸ்கஸ் பண்ணி அப்படியே க்ளோஸ் அப் பண்ணிடுவோம். சோ எனக்கு இந்த படத்துல பிடிச்சது என்னன்னா, அப்சர்டிசம் வந்து டு த டாப் லெவல் பண்ணியிருப்பான். இது வந்து ஜென்ரலா கோயின் பிரதர்ஸ்ல நிறைய கேரக்டர்ஸ் வச்சு பண்ணியிருப்பான், இல்ல சிங்குலர் கேரக்டர் தான். அவனும் இந்த மாதிரி ஒரு வியர்டான கேரக்டர் வச்சு உனக்கு லைக்கபிளா ஒரு படம் பண்றதே கஷ்டம். அவனோட எமோட் பண்ணி பார்க்க வச்சது வந்து அந்த கிரியேட்டரோட பிரில்லியன்ஸ் தான் வச்சுக்கோ.
மோர் ஓவர் எனக்கு இன்னும் படத்துல பிடிச்சது என்னன்னா, உனக்கு நெறைய இடத்துல வந்து ஃபில்ம் மேக்கிங் கிராமர பிரேக் பண்ணுவான். 180 பிரேக்கிங்கு அதே மாரி வந்து கேமரா மூவ்மெண்ட்ஸ் வந்து கைடடா இருக்கணும். அந்த மாரி எதுவுமே இருக்காது. அதெல்லாமும் உடைச்சு உனக்கு உட்காந்து பார்க்க வச்சிருப்பான். அத வந்து உனக்கு அது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ். இது வந்து எக்ஸ்பீரியன்ஸா உனக்கு ரொம்ப புதுசா இருந்துச்சு. ஆ இது ஒரு ட்ரெடிஷனல் படமா இருக்காது. அவன் ஆனா உனக்கு ஒரு ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்டரி நோட் குடுத்திருப்பான். ஆ இது இ இந்த இந்த கேரக்டர் வந்து உனக்கு ஆ எப்படி சொல்றது? கடைசி வரைக்கும் இந்த ஷெல்ல இருந்து வெளில வராதுடா. எப்படின்னா டூ ஆஃப்டர் கிளைமாக்ஸ் தான் வரும்னு நெனைக்கிறேன். ஆ ஹவாய் போணும்னு டிசைட் பண்ணுவான் ஒரு சீன்ல. போயிட்டு அந்த ம். மெக்சிகன் ஒருத்தன் இருப்பான். அவன்ட்ட சொல்லுவான். இந்த மாரி ஹவாய் போறேன் அப்படின்னு சொல்ட்டு. இவன் வந்து ட்ரெடிஷனலா இவன் மைண்ட்ல வந்து எப்படி மசில் மெமரி இருக்கும்னா, இவன் ஏதாவது சொன்னான்னா, எல்லாம் ஃபேமிலில இருக்கிறவங்கலாம் இவன திட்டுவாங்க ஜெனரலா. அதனால வந்து அதுக்கு ஏதாவது ஜஸ்டிஃபிகேஷன் ஃபைலே வச்சிருப்பான். அவன்ட்ட சொல்ல ஆரம்பிச்ச உடனே அவன் ரிப்ளை என்ன கேட்கிறான்றத கவனிக்கவே மாட்டான். இவனாவே ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் சொல்லுவான். அது ஒரு ஆபீஸ் வேலை, இந்த இது அப்படி இப்படின்னு. ஆனா ம். அவன் என்ன சொல்லிட்டு இருப்பான்னா, கங்கிராச்சுலேஷன்ஸ் என்ஜாய் அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருப்பான். இவனால அத ப்ராசஸ் பண்ணிக்கவே முடியாது. என்னப்பா ஒருத்தன் வந்து நம்ம ஜாலியா இருக்கணும்ன்றத சரிங்கிறான். இப்படி இப்படியெல்லாம் ஆட்கள் இருப்பாங்களா? அப்படின்ற மாரி இருப்பான். அந்த மாரி உனக்கு கேரக்டரோட எ எல்லா விதமான மொமெண்ட்லயும் இந்த மாரி அப்சர்வ் பண்ணி உனக்கு ஒரு கேரக்டர டெவலப் பண்ணி பண்றது வந்து எனக்கு தெரிஞ்சு கூட ஏதாவது மண்ணால ஆஸ்பத்திரிக்கு போய் உட்கார்ந்து ஒரு பைபோலார் பேஷண்ட்ட பார்த்தா தான்டா தெரியும். அந்த மாரி ஆமா உட்கார்ந்து பிரதர். அப்சர்வ் ரொம்ப பண்ணி எழுதியிருப்பான். ரொம்ப மெஷர்டா ம். எழுதணும் பிரதர் இந்த மேட்டர. இல்லன்னா ஆமா, ஒர்க்கே ஆகாது. ஸ்கிரீன் பிளேயே ஒர்க் ஆகாது உங்களுக்கு. இந்த மாரி நீங்க ரொம்ப ஆமா. மெஷர்டா எழுத வேண்டியது இருக்கும். பிளஸ் பேசிக்கா அந்த அது வில் டே, வந்து ஒன் டே வந்து உங்களுக்கு நல்லா ஒர்க் ஆகணும் அப்டின்னா, எந்த இடத்துல நீ வந்து ஆக்சுவலா இந்த இவங்கள லைட்டா இழுக்கணும், இவங்களுக்குள்ள கேப் கிரியேட் பண்ணணும், எந்த இடத்துல மறுபடியும் இவனுங்கள ஒண்ணு கொண்டு வரணும். ஆன் டாப் ஆஃப் திஸ் ம், எல்லாமே இந்த ஒரு பேசிக் இன்செக்யூரிட்டினால வருதுங்கிறத வந்து செமையா டீல் பண்ணி வச்சிருந்திருப்பான் பிரதர். ம். இதுல சூப்பரா இன்னொன்னு அத வந்து எடிட் அ அ, நம்ம ரொம்ப நாளா ஒண்ணு பேசிட்டு இருக்கோம்ல. இந்த இந்த ஹீரோவோட பிரைவேட் மொமெண்ட்ஸ காமிச்சா நம்மளால ஈஸியா வந்து அவனோட ஜர்னில ஈஸியா நம்ம வி கேன் பி எ பாசஞ்சர்ங்கிறத வந்து ஃபர்ஸ்ட் ஒரு அ, 20, 30 மினிட்ஸ் அத மட்டும் தான் பண்ணியிருந்திருப்போம். சோ நீ நீ ம், ஜஸ்ட் பேரிய பாப்ப, அவன் லைஃப் என்னங்கிறத பாப்ப. யாருமே இல்லாதப்ப நைட் அவன் ஏன் கால் பண்றான் ஒரு ஒரு செக்ஸ் காலுக்குங்கிறத பாப்ப. அந்த செக்ஸ் கால்ல அவன் எவ்வளவு அ அ என்ன சொல்றது? ஒரு நல்ல வார்த்தை இருக்கும். அந்த வார்த்தை இல்ல. எவ்வளவு இதா இருக்கான் அவன். அவனுக்கு அவனுக்கு ஒரு ஒரு துணையோ இல்ல ஒரு 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 நல்ல ஒரு நார்மல் கான்வர்சேஷன் எவ்வளவு தேவைப்படுதுங்கிறத காமிச்சிருப்பான். இப்ப அதுலயே உனக்கு எப்படி இருக்கும்னா, திஸ் கை இஸ் a வெரி குட் கை. பட் ஒன்லி திங் இஸ் இவன் ரொம்ப இன்செக்யூரா இருக்கான். சோ யாராவது ஒருத்தங்க வந்து இவனை காப்பாத்தணுங்கிற ஒரு 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 வாண்ட்டுக்கு நம்மளே போயிருவோம்டா. சோ அவனோட வாண்ட் நீட் எப்படியாவது அவனுக்கு கிடைச்சிரணும்னு சொல்லி நம்மளே அந்த ஜர்னிக்குள்ள போயிருவோம். அது சூப்பரா ஒர்க் ஆயிருக்கும் இந்த ம், படத்துல. ம். அதுக்கப்புறம் இன்னொன்னு ஆமா. நான் மேஜரா இந்த படத்துல லைக் கோட் பண்ண நினைச்சது படத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோர். வேற லெவல்ல இருக்கும் படத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோர். நீ ம். ஆமாண்டா. இது நான் வந்து இவ்ளோ நேரம் உனக்கு டென்ஷன் ஹோல்ட் ஆகுற சீனுக்கு வந்து இத வந்து சொல்ல மறந்துட்டேன். வெறித்தனமா பண்ணியிருப்பான்டா. கன்டின்யூ, கன்டின்யூ. அதான் சூப்பரா பண்ணியிருப்பான். அந்த அந்த ஒரு 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 லாங் கயாட்டிக் டேக்ஸ்க்கு நடுவுல உனக்கு கட்டு தெரியாம இருக்கிறதுக்கு மெயினா இந்த பேக்ரவுண்ட் ஸ்கோரும் செமையா ஹெல்ப் பண்ணும். பிளஸ் டைம் ஆறதும் ம், தெரியாது அந்த லாங் கயாட்டிக் டேக்ஸ்ல. பெரிய பெரிய சீன்ஸ் இருக்கும். ம், அதெல்லாம் டைம் ஆறதே தெரியாது. அதெல்லாம் தாண்டி ரொமான்டிக் ட்ராக்ஸுமே சூப்பரா சூப்பரா போட்டிருப்பான். இவன் இவன் வந்து அந்த பொண்ணுகிட்ட பேச ஆரம்பிக்கிறது, அப்புறம் அந்த பொண்ண கிஸ் பண்ணிக்கிறது, அதுக்கப்புறம் கடைசியா அவங்க 2 பேரும் சேர்ந்துட்டாங்கங்கிறத எஸ்டாப்ளிஷ் பண்றது. இது எல்லாத்துக்கும் ம், நல்ல நல்ல ரொமான்டிக் ட்ராக்ஸ் கரெக்டான இடத்துல பிளேஸ் பண்ணியிருப்பான். ஸோ அது கிட்டத்தட்ட நாசர் ஏதோ ஒரு இன்டர்வியூல ஒண்ணு சொல்லிட்டு இருப்பான். இந்த நான் வந்து ஒரு ஒரு ம், எமோஷனை ஸ்கிரீன்ல காமிச்சிட்டு இருப்பேன். அந்த எமோஷனுக்கு மேலேயே டக்குன்னு போட்டு தேய்ச்சுக்கிட்டே இருந்தா ரொம்ப மொக்கையா இருக்கும். ஆனா வந்துட்டு ம், அதுவே அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் இருக்கிறது எப்படி இருக்கணும்னா, ஒருத்தன் ஆல்ரெடி குதிக்கிறதுக்கு தயாரா நின்னுகிட்டு இருக்கான்னா, அவன தள்ளி விடுறதுக்கான ஒரு வேலைய மட்டும் தான் பார்க்கணுமே தவிர, அவன கொண்டு போய் அந்த மேல நிக்கிற வரைக்கும் அது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவான். அது இதுல சூப்பரா பண்ணியிருப்பான். ம், மியூசிக் பிளேஸ்மெண்ட்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கும். உனக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒரு சூப்பர் டைரக்டர் செம கண்ட்ரோல்டா ஒரு படத்த எடுக்குறான் அப்படின்னா, அது அது வந்து பார்க்குற எல்லாத்துக்குமே அந்த படம் புடிக்கணும்னு தேவையில்ல. பட் ஆனா அந்த படத்தோட டார்கெட் ஆடியன்ஸுக்கு அவன் நெனச்ச இடத்துல ஆடியன்ஸ் எப்படி ரியாக்ட் பண்ணணும்னு அவன் நெனச்சானோ, அதெல்லாம் கரெக்ட்டா ஒர்க் ஆகுதாங்கிறது தான் மேட்டரு. அவன் சூப்பர் டைரக்டரா இல்லையான்னு ம், இது பண்றதுக்கு இல்லையா? இந்த படத்துல வந்து சூப்பரா ஆடியன்ஸ கண்ட்ரோல் பண்ணிருவான் பிரதர். அந்த படத்துக்கான கரெக்ட்டான ஆடியன்ஸ செமையா கண்ட்ரோல் பண்ணி வச்சிருப்பான். ம். யா மியூசிக்க வந்து இந்த படத்துல அந்த டெம்போ செமையா பில்ட் பண்ணுவான்டா. உனக்கு டென்ஷன் சீன்ஸ்க்கு வந்து யாபடம் டட் டட் டட்
டட்டுன்னு அந்த ரைசிங் மியூசிக்க வந்து உனக்கு ஹோல்டு பண்ணிக்கிட்டே இருப்பான். இவன் வந்து "ஆத்தி இவன் மாட்டிக்கினான்டா" அப்படின்றதெல்லாம் உனக்கு காட்டுறதும் சரி, அவன் வந்து எப்பா இந்த இடத்துல இருந்து நீ சொன்னல்ல ஒரு கிளாஸ்ட்ரோபோபிக் ஃபீல் அது வந்து வைடர் ஃப்ரேம்ஸ்ல வச்சு அத வந்து சூப்பரா கொண்டு வந்திருப்பான்டா. அது வந்து ம். ஆ இது இது ஒரு புதுவிதமான டைரக்ஷன் ஆ அவ் ரொம்ப ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு. யூ வோன்ட் கால் இட் இத நீ ரெகுலரா டே டூ டே திரும்ப திரும்ப பார்ப்பீங்கன்னா, கண்டிப்பா பார்க்க மாட்ட. பட் நீ இத பார்த்தன்னா உனக்கு நெறைய என்ஜாயபிள் மொமெண்ட்ஸ், கோட்டபிள் மொமெண்ட்ஸ் நெறைய இருக்கும். ஆக்சுவலா இன்னொன்னு என்னன்னா, இந்த இந்த படத்த வந்து அ ஒரு டைம் பார்த்துட்டு, 2 டைம் பார்த்துட்டு இன்டர்பிரட் பண்ணுவானுங்க நெறைய பேரு. இதுல இது சொல்ல வந்தான், அது சொல்ல வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு. ம். அந்த மாரி இருக்க ஆட்களுக்குமே இந்த படம் செமையா புடிக்கும். ஏன்னா, செகண்ட் டைம் பார்க்கும்போது எனக்கு நெறைய வந்து இவன் 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 வந்துட்டு ஒரு சில விஷயம் பண்ணியிருக்கான். அது தற்செயலா வந்து செமையா ஒர்க் ஆயிருக்கு. ஒரு சில விஷயம் வேணும்னே பண்ணியிருக்கான். அதுவும் செகண்ட் டைம் இன்டர்பிரட் பண்ணி பார்க்கறதுக்கு சூப்பரா இருக்குங்கிற மாரி இருந்துச்சு. பே பேசிக்கா இந்த ஏரோப்ளேன்ல போற விஷயத்தையே வந்து ஆக்சுவலா இந்த மாரி கனெக்ட் பண்ணியிருப்பான்டா அவன். ஃபர்ஸ்ட் டைம் ம். ட்ரெயின் டு பர்ஸ்யூ அ லவ்ங்கிறத ஏரோப்ளேன்ல போறதுக்கு அனாலஜி மாரி காமிச்சிருப்பான். ஹீரோயின்ட்ட கேட்பான். ம். அவன் ஃப்ளைட்ல ஏறும்போது பக்கத்துல இருக்கவன்ட்ட சொல்லுவான். "திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் ஐ அம் கோயிங் ஆன் அ ஃப்ளைட்" அப்படிம்பான். அதுக்கப்புறம் வந்துட்டு ம். ஹீரோயின்ட்ட பேசிட்டு இருக்கும்போது, "லுக்ஸ் லைக் யூ டிராவல் அ லாட்" அப்படின்னு சொல்லி அவள்ட்ட சொல்லிட்டு இருப்பான். அவனுக்கு அதான் ஃபர்ஸ்ட் டிராவல். சோ நான் இன்னும் கொஞ்ச நாள் டிராவல் பண்ணணும் போல அப்படிங்க. ஐ ஆல்சோ நீட் டு கேட்ச் அப்ங்கிற மாரி சொல்லுவான். சோ அதெல்லாமே வந்து ம். படத்துல ஓவராலா நீங்க ஒரு கேரக்டர் ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன எஸ்டாப்ளிஷ் மட்டும் பண்ணாம, இந்த மாரி சப்கான்ஷியஸா நெறைய எலிமெண்ட்ஸ் வச்சுக்கிட்டே இருக்கிறது வந்து உனக்கு சூப்பரா அப்பப்போ ஒரு குட்டி குட்டி கவிதை வந்துட்டு போற மாரியே இருக்கும் இந்த படத்துல. அதுதான் நல்லா இருக்கும் ஆக்சுவலா. ஆமா. ஆ அந்த 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 மொமெண்ட்ஸ் எல்லாம் வந்து உனக்கு எனக்கு தெரிஞ்சு ரீவாட்ச் பண்ணும்போது கொஞ்சம் இன்னும் கரெக்ட். இப்ப நீ செரிஷபிளா இப்ப இருக்கும்னு நீ நெனைக்கிறேன். அதான் இப்ப நீயே வந்து ஒரு டைம் பார்த்திருக்க இல்லையா? நான் ஆக்சுவலா இத முன்னாடியே ம். பார்த்துட்டேன் இந்த படத்த. ஆனா எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தப்போ இந்த படம் ரொம்ப புடிச்சிருந்துச்சு. செகண்ட் டைம் பார்க்கும்போது ம். இன்னும் புடிச்சிருக்கு இந்த படம். மேபி அந்த ம். கேரக்டர் ரொம்ப புடிச்சிருக்கிறதுனாலயா இருக்கலாம். ஆனா பேசிக்கா எனக்கே இப்ப வந்து நான் இந்த படம் பார்க்க முடியும்போது என்னோட பேர்ட்னர் ஈஸியா கிராக் பண்ண முடியுது. எனக்கு இந்த பேட்டர்ன் ஆஃப் ஃபிலிம்ஸ் புடிக்குது அப்படின்னு. ஏன்னா அமிலியும் ம். கிட்டத்தட்ட இதே மாரி தான். என்ன ஆனா அமிலி கூடயே இருப்பானுங்க. அமிலி ரொம்ப நல்லவ. அவளும் இன்ட்ரோவர்ட்டடா இருப்பா. அவளும் மத்தவங்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுவா. ஏன்னா அவளுக்கு புல்லியிங் இருக்காது. பட் மத்தவங்களுக்கெல்லாம் நெறைய ஹெல்ப் பண்ணுவா. ஆனா அவளுக்கு கொஞ்சம் ரீச் அவுட் பண்ண தெரியும். நேரா போய் யார்ட்டயும் ரீச் அவுட் பண்ண தெரியாது. இன்டைரக்ட்டா பின்னாடி இருந்து எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணுவான். கடைசியில பார்த்தா ஒருத்தன் அவளுக்கு கிடைச்சிருவா. அவளுக்கு ஒரு நல்ல ஹேப்பியான லைஃப் அமைஞ்சிரும். இதுவுமே கிட்டத்தட்ட அதானே. ம். ஒரு ஒருத்தன் செம ஆமா. இன்செக்யூரா இருக்கான். அவனுக்கு ரீச் அவுட் பண்ண முடியாது. கடைசியில தற்செயலா ஒரு பொண்ணு வந்து அவன இது பண்றாங்க. இந்த 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 மாதிரியான ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப் வந்து நம்மளுக்கு நல்லா ஒர்க் ஆகுது. அதுவும் நல்லா டைரக்ட் பண்ணி, நல்லா நடிச்சிருந்தாங்கன்னா, இந்த ஜானர் ஆஃப் மூவிஸ் ஈஸியா ஒர்க் ஆகுதுங்கிற ஒரு ஃபீலிங் எனக்கே வருது. பிளஸ் இந்த படம் பார்த்து ம். முடிக்கும்போது ஆக்சுவலா அப்படிதான்டா இருக்கும். இந்த படம் பார்த்து முடிக்கும்போதுமே நம்மளுக்கு ஒரு நல்ல ஃபீலிங் இருக்கும். சோ ஒரு ஆமா. நல்ல ஃபீல் குட் இந்த படம் படம். ஆனா அதான்டா என்ன எ ஆ உனக்கு ஒரு வாழ்க்கை கிடைச்சிருச்சேடா அப்படின்னு ஒரு சந்தோஷம் உனக்கு கண்டிப்பா அட் எண்ட் ஆஃப் த டே உனக்கு கிடைச்சிரும்டா. கரெக்ட். சோ அதனால தான் சொல்றேன். எனக்கு தெரிஞ்சு இந்த எபிசோட் கேட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னா, இதுல நாங்க பெருசா ஸ்பாயில் பண்ணல எதையும். பிளஸ் அப்படியே ஏதாவது உங்களுக்கு ஸ்பாயிலிங்கா இருந்துருந்துச்சுனாலுமே, அது வந்து இந்த படத்தோட எக்ஸ்பீரியன்ஸ அப்லிஃப்ட் தான் பண்ணுமே தவிர, ஸ்பாயில் பண்ணாது. ஸோ அதனால நீங்க கண்டிப்பா இந்த படத்த பார்க்கலாம். ஏன்னா இந்த படத்த வந்து இஃப் நாட் ஃபார் த ஸ்டோரி, ஜஸ்ட் ஃபார் ஆடம் சாண்ட்லர்ஸ் அண்ட் த ஹீரோயின்ஸ் ஆக்டிங்காகவே நீங்க இத பார்க்கலாம். இந்த படத்த பார்த்து முடிக்கும்போது கண்டிப்பா வந்து ஒரு நல்ல ஃபீலிங் இருக்குங்கிறது தான் எங்களோட கருத்து. ஹரி உங்களுக்கு ஏதாவது ம். ஃபைனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கா? இல்லங்க. எனக்கு வந்து கேன் டூ வாட்ச் இட். 10 மினிட்ஸ் புஷ் பண்ணுங்க. யூ வில் என்ஜாய் இட். அவ்வளோதான். கரெக்ட். ஸோ Netflixல ஸ்ட்ரீம் ஆயிட்டு இருக்கு. பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத சொல்லுங்க. நன்றி. வணக்கம். வணக்கம்.